கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணையதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னு சொன்னா இந்த நாள் நமக்கு ஒரு இனிய நாளாக தேவன் மாற்றி கொடுத்திருக்காங்க. இரவுல நல்ல நித்திரை கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்கு அதே போல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருப்பான்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியினால் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியினால ஒருமனப்பாட்டை நம்ம கற்றுக்கொள்வதற்கு அல்லது சமாதான கட்டினால் சும்மா இல்லை, சமாதானத்தோட ஒருமனமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஜாக்கிரதையா இருக்கு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விளையாட்டு வந்ததுல இருந்து மக்கள் என்னது நிறைய பேர் ரொம்ப என்ன செய்வாங்க, அந்த கிரிக்கெட் மேல ரொம்ப ஒரு ஆசை அல்லது ரொம்ப பிரியம், பைத்தியமா கூட அலைவாங்க சிலர். அது கிரிக்கெட் அன்னைக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு அவங்களுக்கு பெருசா தெரியாது, ஒர்க்கு பெருசா தெரியாது, ஃபேமிலி தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்பேற்பட்டு எல்லாருமே என்ன செய்வாங்க, ரொம்ப ஆசையா பாக்குற ஒரு விளையாட்டு. ஃபேமிலியா உட்காந்து பார்ப்பாங்க. சில நேரம் என்ன செய்வாங்கன்னா அந்த மைதானத்திற்கு என்ன செய்வாங்க, அதிகமாக காசு கொடுத்து அதற்கான டிக்கெட் வாங்குவதற்கு அதிகாலையிலேயே போய் என்ன செய்வாங்க, நைட்டெல்லாம் அங்கேயே ஸ்டே பண்ணி கூட டிக்கெட் வாங்கியிருக்கவங்கள நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு மாதிரி இருக்கிற அப்படி பார்க்குற ஒரு நிகழ்ச்சியில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டுல இருந்து வந்து இறங்கியிருக்கிறாங்க அந்த கிரிக்கெட் விளையாடுவதற்காக. ஆனா அந்த அணி வந்து ரொம்ப பலமான ஒரு அணி. அந்த அணியை தோற்கடிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவர்களை வீழ்த்துவதற்காக என்ன செஞ்சாங்கன்னா, சூதாட்டக்காரர்கள் எப்படின்னு சொன்னா காசு கொடுத்து ஏமாத்துறதுக்காக என்ன செஞ்சாங்க, அந்த கேப்டனை பார்த்து பேசுறாங்க. அப்படி கேப்டனை பார்த்து பேசினோடனே உங்களுக்கு இவ்வளவு தொகை தரோம், நீங்க என்ன செய்யுங்க, விளையாடுற மாதிரி நடிங்க, நடிச்சு தோத்துருங்க அப்படின்னு சொன்னா. ஒன்லி 5 மேட்ச் நடக்கணும். அந்த 5 மேட்ச்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த கேப்டனுக்கு தெரியும் யார் ரொம்ப நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லி. அது ரொம்ப நல்லா விளையாடுற 2 பேரை அவர் தேர்ந்தெடுத்து அப்படியே 3 பேருமா என்ன செஞ்சுட்டாங்க, அந்த படுகுழியில விழுந்துட்டாங்க. என்னது, அந்த சூதாட்டத்தினால. ஏன் சூதாட்டம்னா என்ன, பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன செய்யணும், விளையாடாம, தன் அணிக்காக விளையாடாம எதிராளி அணி என்ன செய்யணும், ஜெயிக்க வைக்கணும். அப்படிதான் என்ன செஞ்சாங்க அந்த காலகட்டத்துல நடந்துச்சு. எப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன்னு சொன்னா இந்த அணியை தோற்கடிப்பதற்கு யாருமே இல்லை, ஆனா அந்த அணியை தோத்து போயிருச்சே, இது ஏதோ தவறு நடந்திருக்குது, ஏன்னு சொன்னா நல்லா விளையாடுகிற வீரர்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, விசாரணை கமிஷன் அமைச்சு பார்த்தாங்க. பார்த்ததுல கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த மாதிரி காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, பெரிய பனிஷ்மெண்ட். என்னது, அவங்க வாழ்நாள் முழுசு என்ன செய்ய முடியாது, அந்த 3 பேரும் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டு கிடைச்சிச்சு. ஏன் இதை நான் உங்களுக்கு இந்த கதையை உங்களோட நிறைய பேர் தெரியும், ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் இந்த கடைசி நாட்களில் ஜீவிக்கிற உங்களுக்கு எனக்கும் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி காரியங்கள் தான். சாத்தான் நம்மை இப்படி தான் விழுத்துறான். எப்படி, குடும்பமாக அந்த அணி அப்படின்றது சொல்லுதுன்னா, அந்த அத்தனை பேர் என்ன செய்வாங்க, அந்த அணியுடைய வெற்றிக்காக ஒரே மனசோட, யாரும் மேல நீங்க பெரியவங்க, கேப்டன் பெரியவர், அவர் சொல்ல எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஈக்குவலான ஒரு இது வச்சு எப்படியாவது அணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டுல பார்க்க முடியும். உயிரை கொடுத்து விளையாடுவாங்க. அவ போட்ட பாலுக்கு நான் ஏன் கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க கை கால் உடஞ்சா கூட பரவாயில்ல, தாவி என்ன செய்வாங்க, பிடிப்பாங்க. ஏன்னு சொன்னா அவங்க நோக்கெல்லாம் என்னது, வெற்றி அடையணும், நம்ம அணி வெற்றி அடையணும். அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்காரு, பெரிய ஒரு குரூப்பை கொடுத்துருக்காரு. நம்மளும் ஒரு அணியில் இருக்கிறோம், அப்படிதானே? குடும்பம் என்கின்ற ஒரு அணியில் இருக்கிறோம், அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு அணியில் இருக்கிறோம், அல்லது சபை என்கின்ற ஒரு குரூப்ல நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த குரூப்ல இருக்கிறப்ப நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம ஒருவேளை சாத்தாண்டிய காரியங்கள்ல நம்ம தோற்று போயிட்டோன்னு சொன்னா, நம்ம குடும்பம் என்ற அணி என்ன செஞ்சிடும், தோற்று போயிடும். ஆண்டவர் உங்களை குடும்பத்துல கேப்டனா வச்சிருக்கிறாங்க. உங்க கூட விளையாடுவதற்கு கூட உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தின்ற அந்த அணி என்ன செய்யணுமா, கடவுளுக்கென்று அந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல அந்த விளையாட்டுல நம்ம வெற்றி சிறக்கணும் அப்படின்னு சொன்னா, சாத்தானை எதிர்த்து நம்ம வெற்றி சிறக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணுமா, இங்க சொன்ன மாதிரி
ஒருமனப்பட்டவர்களாக. எப்படி ஒருமனப்பட்டவர்களாக? சண்டை போடுறதுக்கு இல்லை, சமாதானத்தோடு கூட ஃபேமிலியை சமாதானத்தோடு கூட வச்சுக்கிற அந்த அணி பிள்ளைகளை அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஒருவேளை நம்ம அதில் குறைவுபட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆமாம் இவங்களுக்காகவே உழைச்சி போடுறதா அப்படின்னு தந்தை நினச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன வந்துடும்? பிரச்சனை வரும். அதைத்தான் யார் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் சாத்தான். எப்படி அந்த சூதாட்டுக்காரங்க வந்து செஞ்சு ஏமாத்திட்டாங்களோ பண ஆசை கொடுத்து, அதே போல தான் என்ன செய்வான் சாத்தான் நம்முடைய குடும்பங்கள்லையோ அல்லது நம்முடைய போகிற சபைகளில் அல்லது நம்ம வேலை செய்கிற இடங்களில் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்வான்? தவறுதான முடிவெடுப்பதற்கு, தவறுதான செயல்களுக்கு ஒத்து போவதற்கு சில காரியங்களை இப்படிலாம் செய்ய சொல்லுவான். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருக்கணுமா? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஏமாத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சாத்தான செஞ்சிருவான், ரொம்ப ஏமாத்திடுவான். அங்க என்ன இருக்காது? சமாதானம் இருக்கு. நிறைய குடும்பங்கள் அப்படிதான் இருக்குது இல்ல? ரொம்ப எல்லாரும் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா என்ன இருக்க மாட்டாங்க? ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, ஒருமனப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் என்னன்னா சாத்தா எல்லாத்தையும் கொடுத்து ஏதாவது ஒரு குறை. அப்போ நம்ம இதுல இருந்து அந்த மாதிரி எல்லா வசதியும் இருந்து நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ஜாக்கிரதை இல்லாம இருக்கிறோன்றது அர்த்தம். ஆனா இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்னன்னா, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம குடும்பம் என்கின்ற அணி எப்படி வெற்றியோடு இருக்கணும். சாத்தானை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அதுல வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எப்பவுமே ஆண்டோடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபித்து நம்முடைய குடும்பத்தின் வெற்றிக்காகவோ அல்லது நம்முடைய சபையின் வெற்றிக்காகவோ சபையின் ஊழியத்திற்காகவோ அல்லது வேலை செய்கிற இடங்கள்ல நமக்கு வேலை கொடுத்திருக்கிற அதிகாரிகளுக்கு நம்ம உண்மை உள்ளவராகவோ ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருப்போம்னு சொன்னா ஆண்டவர் கண்டிப்பா நம்மோட கூட இருப்பார். எப்படி ஆண்டவர் தேவ பிள்ளைகள் தேவ சீஷர்களோடு ஆண்டு ஊழியத்தை சுமந்து செல்லும்போது அவங்களோடு கூட இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை நடத்தும் போதாலும் சரி, நம்முடைய சபையில் இருக்கிற காரியங்கள் நம்ம பொறுப்பெடுத்து செய்தாலும் சரி, எல்லாவற்றும் தேவன் நம்மோட கூட இருப்பார். அவர் ஏற்ற வேலையில எல்லா காரியத்துக்கு செய்வதற்கு நமக்கு ஞானத்தையும் அறிவையும் தருவார். எப்போ அப்படின்னு சொன்னா நமக்கு மனசுல எப்படி இருக்கணும்? இந்த எண்ணம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி? எல்லோரோடும் கூட மனத்தாழ்மையோடு சமாதான கட்டினால் என்ன செய்யும்? ஆவியில் ஒருமைப்பட்டவர்களாக நம்ம ஆவியில ஒருமைப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அங்க யாரு இருப்பா? பரிசுத்தாவியர் நம்மோட கூட இருப்பார். அவர் நம்ம சகல சத்தியத்திலும் சகல நல்பாதைகளிலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஜாக்கிரதையா இருப்பீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் அதிகமாய் அன்பு வைத்து எங்கள் மேல் கிருபையா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவரே அதற்காக துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இன்னொரு நாளைக்கான கிருபை செய்தீர். கடந்த நாட்களில் எங்களுக்கு நீர் போதுமானவராக இருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளை நீர் கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக, ஆவியில ஒருமனப்பட்ட பிள்ளைகளாக, சமாதான கட்டினால இணைக்கப்பட்டவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. அதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் எங்களுக்கு நீக்கி போடுங்க. ஆவியின் கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க சாமி. அதற்கு தகுதி படுத்துவதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே எங்களை விட்டு நீர் அகற்ற வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. செய்தியை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே ஆவியிலே அவர்கள் பலன் கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. ஆவியானவர்களை நல்வழி நடத்த உதவி செய்யுங்க சாமி. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அவருடைய இருதயத்தின் வாஞ்சிகள் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றித்தாங்க. சாத்தான் அவளை கொள்ளை கொண்டு போய்விடாதபடிக்கு நீர் அவளை பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டது போல எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய சபைகளிலும் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் போக்கிலும் வரத்துல எங்க இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையான பிள்ளைகளாகவும் சமாதான கட்டினாலும் ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாகவும் இருக்கிறதற்கு போதுமான ஞானத்தையும் ஜாக்கிரதையுள்ள ஆவியும் எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் நிறைய பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய பாவங்களை மன்னித்தள்ளுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.